பண்ணியிருப்பாங்க. அண்ட் செபாஸ்டியன் ரோல்ல இந்திரஜித் பண்ணியிருக்காரு. இது உதய் தங்கவேல் என் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அண்ட் இது ஸ்ரீராம் என்னோட கோ ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர். இது இனியவன் என்னோட எடிட்டர். ஸோ படம் பார்த்துட்டீங்க. யூ மே ஆஸ்க். இல்ல தமிழ்ல வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. அஹ், அந்த படத்தோட டைட்டில் கதையோடய சேர்ந்து வந்த ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு ஜேர்னி ஆஃப் 2 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு விஷயம் கூடவே ஒட்டிக்கிச்சு பர்த் மார்க் மாதிரியே. ஸோ அதை எங்களை விட்டு போல நீ வரைக்கும் டிராவல் ஆகி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதனால தான் அதுக்குன்ற ஒரு விஷயம் கொடுக்காம லைக் வியூவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட செட்டப் வந்துட்டு 1999ல இந்த கார்கில் வார் பீரியட் நடந்திருக்கு. இது போஸ்ட் வார் ட்ராமான்னுவாங்க. அதாவது ஒரு வார் சந்திச்ச ஒரு மனுஷனோட மனநிலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான நிறைய ஆர்என்டி பண்ணி தான் அதை பொசிஷன் பண்ணியிருக்கோம். யாரையும் தப்பு ரைட்டுன்னு சொல்லல. இது வந்துட்டு டேனின்ற ஒரு கேரக்டர் கோத்ரூ பண்ணாரு. அவரோட வெளிப்பாடை தான் நான் அதை பார்க்குறேன். அது கூட அவர் வாருன்னு சொல்றப்பதான் நமக்கு புரியுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வாசிகளுக்குலாம் அவர் ஏதோ அதாவது கோபம் மாதிரி ஒரு ஃபீல் ஃபைனல்ல தான் அது புரிஞ்சுது. ஆமா, அது அவர் கோத்ரூ பண்ண ட்ராமா அது ஒரு கிளிம்ஸா தான் வந்துட்டு காமிச்சிருக்கும். ஸோ அவரோட கன்ஃபெஷன்ல தான் உங்களுக்கு அது தெரியும். என்ன நடந்தது, அவருக்கு என்ன நடந்ததுன்றது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அங்கதான் தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல இது ரெஃபரன்ஸ் எந்த படமும் கிடையாது. இது ஒரு தாட் பர்த்திங் பத்தி பண்ணணுன்ற ஒரு தாட் அங்க இருந்து உருவான ஒரு கதை. ஸோ அது ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு 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 எக்ஸ்டெண்டடான ஒரு ஃபிக்ஷன் தான் சொல்றேன் நான். சார் இந்த படத்துல இயற்கை முறைப்படி குழந்தை பெற்றதுன்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் மதம் கலந்து ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. எங்கேயுமே மதத்தை பத்தி நம்ம பேசல. இல்ல கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடக்கிற மாதிரி ஓபன் பண்ணீங்க. அதுக்கப்புறமா அந்த பிளேஸுக்கு கொண்டு போகும்போது இந்து முறைப்படியா சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. அதை வந்து ஹீரோ வந்து சூஸ் பண்ற மாதிரி வேற சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு அது ஹிந்து மதப்படி இல்ல. அந்த ஊர் அந்த கிராமத்தோட ஒரு கல்ச்சர் வெளிப்படுத்தும் போது அது தெரியாதவங்க ஒருத்தங்க வந்து அங்க நிற்கும் போது அவங்களோட வெளிப்பாடு வந்துட்டு ஃபியரா தான் இருக்கும். ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக தான் நான் அதை காமிச்சிருக்கேன். அது வந்துட்டு மத சார்ந்தோ அது மாதிரி எதுவுமே பேசல. இல்ல பிரெக்னென்ட்டான விமன் என்ன பேஸ்ல இருப்பாங்களோ அந்த பேஸ்ல தான் படத்தை செட் பண்ணும். அவங்க ஃபாஸ்டா இருக்க முடியாது இல்லையா? ஃபயர் ஆகுது அவ்வளவு பெரிய கொட்டாய் ஃபயர் ஆகுது அவ்வளவு பேர் டாக்டர் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. நேச்சுரல் டாக்டர்லாம் அவங்க ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு அந்த ரொம்ப லேக் ஆகுது. மற்றபடி எல்லாமே லாஸா இருந்துச்சு. அதே மாதிரி ஒருத்தன் தனக்கு பிறகுல அந்த குழந்தை அப்படின்னு சந்தேகப்படலாம். பிறகு போகணும் சொன்னாலும் இல்லை அப்படின்ட்டு அப்படிப்பட்டா எவ்வளவு காஸ்ட்லி செலவு பண்ணி கொண்டு தனியா வச்சா புதுசாக பார்ப்போம். அது மனைவி மேல இருக்கு அன்புன்னு நினைக்கிறேன். அன்பு இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டமே. இல்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இல்ல ஃபர்ஸ்ட் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சார்பட்டாக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு பிரஸ் மீடியா நடக்கல அதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்க கொஸ்டின் என்னது? சாரி மேடம்.
ஆஹ் அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா கோதால நிறைய கொலை பண்ணியிருக்கேன். கொலை பண்றதுக்காக நான் ப்ராக்டிஸ். பட் இந்த படம் சாப்பிட்டாக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம். அதுக்கப்புறம் தான் ரோடு, கிங் ஆஃப் கோத்தா, தெலுங்கு படம், நட்சத்திரம் எல்லாம் நடந்தது. ஸோ உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றது இது இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. சாப்பிட்டாக்கு அப்புறம் சைன் பண்ண மூவி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேரி பண்ணியிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகல. ஸோ விஷயம் பார்த்துருக்கேன். இவரோட இன்புட்ஸ் இருந்துச்சு. ஸோ யா ஐ ஹேட் ஃபன் டூயிங் ஸோ. அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இல்ல, அது எனக்கு தெரியல. சார் ஒரு சீன்ல வந்து பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தோட வச்சு ஹீரோ வந்து நிக்கிறாரு. அந்த சீன் எதுக்காக வச்சு அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்தே வந்துட்டு செபாஸ்டியனுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அந்த சேஸ் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா டேனியாவும் சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு, வார்ஃபீல்ட்ல சேஸ் பண்ற மாதிரியாவும் சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட மென்டல் ஸ்டேட் படி அவன் ஒரு எனிமி அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் அதை கன்சீவ் பண்ணுது. சார் மிஸ்ட்ரி மேனா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. மிஸ்ட்ரி போயிட்டு வந்தா இது மாதிரி இஷ்யூ நடக்கும்னு சொல்லிட்டு படத்துல காட்டியிருக்கீங்க. சரிங்களா? அப்ப மிஸ்ட்ரி ஃபேமிலிலாம் உங்களுக்கு பார்த்தா அது பாதிக்காதா? பாதிக்கிற மாதிரி எதுவும் காட்டுற மாதிரி தெரியல. இல்லைங்க, மைண்ட் அதாவது போயிட்டு வந்தா மைண்ட் டென்ஷன் இல்லை, அது வந்துட்டு வார் ட்ராமான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட உயிரை எடுக்கும்போது அது வந்துட்டு ஒரு சாதாரண ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அதுக்கப்புறம் மைண்ட் இருக்காது. அதுல இருந்து நார்மல்சி வரது ஒரு போராட்டம் நினைக்கிறேன். அதுவே ஒரு வார்ன்னு நினைக்கிறேன். அதோட பதிப்பா தான் நான் அதை பாக்குறேன். எல்லாருக்கும் இது நடக்கும்னு அவர் சொல்ல வரல. அது போயிட்டு வந்து இந்த நபருக்கு இது நடந்திருக்கு, இவருக்கு அந்த கார்கில்ல அவரை வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அது நடந்த ட்ராமா, அதுல வர எஃபெக்ட்ஸ் தான் இருந்து காட்டிடுறேன். எல்லாரும் அப்படின்லாம் கிடையாது. ரெகுலர் லைஃப் பண்றவங்களும் இருக்காங்க. பொதுவா எதுவுமே பேசல. சார் வந்து ஜெயிலருக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திப்பு ஆடியோ லான்ச்னா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சகஜம் காரணம் காட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு மெயின் கேரக்டரா வச்சு படம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு நடந்துச்சா? இல்ல, எனக்கு இந்த 2 பேர்ல மீதி இருக்க 5 பேருமே வந்துட்டு நீங்களே பார்த்திருப்பீங்க, அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம் அண்ட் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் இதை இப்படி ஃபிலிம் பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். லைக் மிர்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல எஃபர்ட் போட்டாங்கன்னா ஷபீர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல எஃபர்ட் போட்டாரு. ஏன்னா டம்மிலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராஸ்தட்டிக்ஸ் டம்மி ரெடி பண்ணது, அது எல்லாமே பேபியோட வெயிட், சைஸ் அது எல்லாமே பார்த்து கால்குலேட் பண்ணி ரெடி பண்ணது. ஸோ அவங்க 7 மந்த்ஸ்ல 9 மந்த்ஸ் டிரான்சிஷன் வரைக்கும் அந்த டம்மியோட வெயிட்டை ஆக்சுவலி கேரி பண்ணிக்கிட்டு நீங்க பார்த்த டஃப் டெரெயின்ஸ்ல நடந்து ஓடி இதை வந்துட்டு நடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க பார்த்த கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அது ஒரு லீச் கார்டு. ஆக்சுவலி அவ்வளவு லீச் இருந்துச்சு அங்க. நின்று ஷூட் பண்ணதே பெரிய விஷயம். அங்க நீங்க பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சங்கம் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் எதிர்ப்பு நினைக்கிறீங்களா? நான் அதை பத்தி ஃபாரோ அகேன்ஸ்டாவோ எங்கேயுமே பேசல. இது டேனி ஜெனியை கூட்டின்னு அந்த பீரியட்ல அந்த இடத்துக்கு போடுறோம், அந்த காலத்துல இப்படி ஒரு டிராமா நடக்குன்னு தான் பேசியிருக்கேன் தவிர அது சரி இது தவிர நான் எங்கேயுமே பேசல. நான் நெருங்கிவா முத்தமிடாதுன்னு சொல்லி படத்துல ஹீரோ அறிமுகம். அப்போ இதுல வந்து லிப் லாக்கல் அந்த வெட்டிங்ல நடக்கிறது ஒரு கிஸ் தான் தவிர அது இட்ஸ் நாட், அது ஒரு இமோஷனல் நடக்கிற ஒரு விஷயம் தான் தவிர அது பிளான் பண்ணி இந்த தருணத்துல பண்ணோம்லாம் யாரும் பிளான் பண்ணிப்பாங்க. இட் வாசன்ட் a lip lock, it was just an emotion. ஒரு இமோஷன்ல வர ஒரு வெளிப்பாடு தான் அது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இமோஷன் தான் அது. எதோட குறியீட்டா அது அவரோட பர்த் மார்க்கை தான் அது பார்த்தோம். அது குறியீடுலாம் எதுவும் கிடையாது. நிறைய வந்துட்டு ஓகே ஓகே
இல்ல அத மாரி கிடையாது. நீங்க எத சொல்றீங்கன்னு தெரியுது அது கிடையாது. ஆமா. இதுல இருக்கிற பேசப்படுற ஃபேக்ட்ஸ் காட்டப்படுறது எல்லாமே டீட்டெயில்டா ஆர்&டி பண்ணி அ சைக்காலஜிஸ்ட்லேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து எல்லார்கிட்டயுமே கன்சிடர் பண்ணி ஃபேக்ட்ஸ் எடுத்து தான் வந்துட்டு அந்த ட்ராமாவ பில்ட் பண்ணும். ஸோ எங்களுக்கு ஆர்&டி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட டைம் ஆச்சு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் பிரெக்னன்ட் பீப்பிள் லைக் பிரெக்னன்ட்டா இருந்த பெண்கள் கிட்டயும் பேசி என்னோட ரைட்டரும் அவங்க சைட்ல இருந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் நாங்க அந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. இந்த படம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அபவுட் தட். அதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனா எனக்கு அது புடிச்சிருக்கு, எனக்கு புடிக்கல, இது செய்யலாம், செய்ய வேண்டாம்ன்னு கேள்வி கண்டிப்பா கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ். அந்த சாய்ஸ் நீங்க எடுத்து அதுக்காக நீங்க ரெடியா இருக்கீங்க அத கோ த்ரூ பண்றதுக்குன்னா, அஃப்கோர்ஸ் எல்லா டாக்டருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு. இந்த படத்துல விஷால் சந்திரசேகரும் இந்த கேமராமேனும் இல்லைன்னா இவ்வளோ ராயலா வந்திருக்கும். இந்த படம் எல்லாரோடமே டீம் எஃபர்ட். பட் அஃப்கோர்ஸ் உதய் வந்துட்டு அவரோட பெஸ்ட் குடுத்திருக்காருன்னு நான் சொல்வேன். ஏன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க நாங்க டிபிக்கலா ஒரு இடம் பிளாக் பண்ணி அதுக்குள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாரி எந்த சீனுமே எடுக்கல. நாங்க டிசைட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் அந்த இடத்துல இந்த டிராமாவ எக்ஸிபிட் பண்ணோம். அத நாங்க கேப்சர் பண்ணோம் அப்படின்ற ஆங்கிள்ல தான் இத பார்த்தோம். ஸோ எதுவுமே பிளாக் பண்ணி ஸோ அந்த ஃப்ரீடம் குடுக்கறதுக்கும் ஒரு டிபி நெனச்சா தான் முடியும். ஸோ எங்கேயுமே பிளாக்லாம் பண்ணி இதுக்குள்ள தான் போணும், இங்க தான் நிக்கணும்லாம் அவர் எங்கேயுமே சொல்லல. நீங்க பண்ணுங்க நான் கேப்சர் பண்றேன்னாரு. அதனால தான் அதோட வெளிப்பாடா இருக்குன்னு நெனைக்கிறேன். அண்ட் விஷால் சந்திரசேகர் இதுக்குன்னு தனியா நெறைய வொர்க் பண்ணாரு. ஒரு லாங் டைம் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு ஒரு சவுண்ட்ஸ்கேப் ஒண்ணு ரெடி பண்ணாரு. அதுக்கு மேல தான் வந்துட்டு ஆர்ஆர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால டோட்டலாவே இதுவரைக்கும் வந்த விஷால்ல இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு தெரியும்னு நெனைக்கிறேன். அதான் டிபிக்கலா சொல்ல வேணாம். அது அவனோட மைண்ட் இமேஜ். யூசுவலாவே நம்ம ஃபிளாஷ்பேக் போறோம் அப்டின்னா, க்ளோஸ் அப் போயிட்டு டக்குன்னு ஃபிளாஷ்பேக் ஃபுல்லா டயலாக்கோட பாட்டோட சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வேணாம். அவனோட மைண்ட் இமேஜஸா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுல கதை சொல்லணும்ன்றது தான். ஸோ அவங்க அப்பா, அம்மா பிரிஞ்சு போனாங்க. அந்த பையன் தவிச்சான்ற ஒரு தவிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது சேர்ந்தா போதும்ன்றது தான் இன்டென்ஷன். அது நீங்கலாம் எழுதுறது, சொல்றத பொறுத்து, மக்கள் வர்றத பொறுத்து தான் இருக்கு. பட் ஐ அம் ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். அதே மாரி இவங்க வந்து அவங்க இதெல்லாம் பண்றப்போ ஏன் அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க? லேடி தானே 2 பேரும். எதுக்கு அந்த மாதிரி அது அவங்க அதான் இப்போ ஒருத்தங்க எங்க இருந்து வராங்களோ அவங்களோட எக்ஸ்பிரஷன தான் அது பார்க்குறேன். அவர் கேட்ட மாரி அவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி பேக்ட்ராப்ல இருந்து வராங்க. ஒரு ஹிந்து ட்ரெடிஷன் அவங்களுக்கு எப்படி தெரியுதோ, அந்த மாரி அவங்களுக்கு அதோட அவேர்னஸ் பெருசா இல்லாம இருக்கலாம். அதனால ஒரு ஒரு டிரான்ஸ் வுமனா டச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலா படுது. அதுக்கப்புறமா டேனி சொன்னதுக்கப்புறம் அவங்களோடயே அவங்க க்ளோஸா இருக்காங்களே, அதையும் காமிச்சிருக்காங்க. தேங்க் யூ.